ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. பொதுவாக நவ கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்கு ஏற்ப தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துக்கும். அதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்குன்னா நமக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். அதே ஒரு வேளை நமக்கு நிறைய கெடுபலன்களானது நடைபெற்றுருக்கு அப்படின்னா கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம பெரியவங்க நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு நமக்கு ஒரே துணையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் மட்டும்தான். ஸோ கடவுளை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய கிரகநிலைகள் சரியாக இல்லாமல் இருந்தாலுமே கூட நமக்கு ஓரளவுக்கு அது ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கடவுள் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதாலேயும் நல்ல ஒரு புண்ணியமானது கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் தனுசு ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில மாதத்தில் 8வதாக இருக்கக்கூடிய மாதம் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்து ஒரு சில தினங்களை நம்ம கடந்துட்டோம். அதாவது கிட்டத்தட்ட 10 நாட்களானது கடந்துட்டோம். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 20 நாட்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகிறாரு. சிம்மத்தில் தன்னுடைய சொந்த ராசியில் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. அடுத்து ஆகஸ்ட் 22 புதன் கடகத்தில் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 25 சுக்கிரன் கன்னியில் பயிற்சியும், ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று முதனத்தில் செவ்வாயினுடைய பயிற்சியும் ஏற்பட இருக்கு. இதுதான் இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தனுசு ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, அல்லது தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடினமான காலங்களாக தான் இருக்குது. ஸோ இது போன்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. ஆனாலுமே கூட உங்களுடைய தாயோட உடல்நிலையில் இந்த டைமில் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஸோ அவங்கள நீங்கள் நல்லபடியாக டேக் கேர் பண்ணுங்கள். இதனோடு உங்களுக்கு நிறைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதனால் முடிந்த அளவுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. நிறைய சங்கடங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா இந்த நேரங்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. மேலும் ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக ஒரு சில சங்கடங்களை கூட நீங்கள் சந்திக்கலாம். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நிறைய பேர் உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் தான் செயல்படுவாங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதனால் இந்த முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தாங்க. ஆனால் மாதத்தினுடைய கடைசி நாட்கள் வர வர உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நல்ல குருக்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளானது சரியாக போகும். அதாவது நண்பர்களோட ஒரு சில தவறான புரிதல்கள் கூட ஏற்படலாம். ஆன்மீக வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு டைம்ங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தவறான வார்த்தைகளாலும் சரி, பேச்சு முறைகளாலும் சரி, தேவையற்ற சர்ச்சைகளுக்கு நீங்கள் உள்ளாயிடுவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு தனுசு ராசி என்பர்கள் கவனமாகவே இருக்க வேண்டும். மேலும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனைவி மற்றும் துணையோடைய உரையாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமானதாக தாங்க இருக்க போகுது. அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் கண்ணியமாகவோ மென்மையாகவோ பேசுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் காதல் வாழ்க்கையில் கூட நிறைய குழப்பங்களானது இருக்க போகுது. ஸோ குழப்பம் கலந்த உணர்வுகளோட மூலியமாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இருந்தாலுமே கூட சரியான வழிகாட்டுதல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. ஒருவேளை உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஈகோ முதலாக தாங்க இருக்கும். ஸோ ஈகோவை நீங்கள் விட்டுட்டு ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளானது தவிர்க்க முடியும். தாம்பத்திய வாழ்க்கையில் கூட அப்படித்தாங்க. ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு இந்த முறை ரொம்பவே நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் கூட ஒரு சிலர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ
வாழ்க்கை துணையோட நீங்கள் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்பார்க்காதீங்க. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு உரிய சூழ்நிலைகளை எல்லாம் வளர்த்துப்பது ரொம்பவே நல்லது. மேலும் புதிய காதல் விவகாரங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து ஆரம்பமாகும். இதில் வந்து தவறான புரிதல்களானது ஏற்படும். அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கடன்களை வந்து தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் முதன்மையான ஒரு கவனம் வந்து செலுத்துவீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அதிர்ஷ்டம் மற்றும் ஊகங்கள் மூலமாக அதிக அளவு நீங்கள் பணத்தை வந்து பெற முடியும். ஸோ கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா அதன் மூலமாக நிறைய ஆதாயங்கள் எல்லாம் உணர முடியுங்க. மொத்தத்தில் இந்த ஒரு நேரம் எதிர்பாராத வெற்றிகள் இல்லைனா திடீர் வெற்றிகள் போன்றவற்றின் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மனைவியினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் நிறைய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஸோ தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இனி வரக்கூடிய பாதி நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவை வந்து பெறுவீங்க. ஸோ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அந்த வேலையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தேவையில்லாத அதாவது எதிர்பாராத ஒரு சில பின்னடைவுகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. இந்த டைமில் உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதாயம் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல கிடைக்கும். ஸோ தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தகவல் பரிமாற்றத்தில் அதிக எச்சரிக்கையானது கண்டிப்பாக இருக்கணும். பணியிடத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய வாக்குவாதங்கள் போராட்டங்கள் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையுமே கடந்து தான் நீங்கள் இந்த மாதத்தை வந்து வர வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சியிலெல்லாம் கொஞ்சம் தேக்க நிலைகளானது காணப்படுங்க. அதாவது விற்பனையுடைய அளவை வந்து நீங்கள் மேம்படுத்தணும். வாடிக்கையாளர்களை வந்து விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் அவங்கள வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில நுட்பங்களை எல்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்தணும். அதில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வணிக செயல்முறை மற்றும் வணிகத்தினுடைய வெளிப்புற சூழல்களுக்கு ஏற்ப இந்த தயாரிப்புகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்க்கப்படும். தனுசு ராசினிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட தான் இருக்குது. பணியிடத்தில் கண்டிப்பாக இது போல் சுச்சுவேஷன்லாம் இருக்கும். நிறைய போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கடந்து தாங்க வரணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இருந்தாலுமே கூட இந்த முறை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சீராக தாங்க இருக்குது. மனைவி மற்றும் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவலையளிப்பதாக இருக்கலாம். ஸோ குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் மருத்துவமனை மற்றும் மருந்துகளுக்கான செலவுகள் வந்து செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆரோக்கியம் எப்படி இருந்ததோ அதே போல தான் உங்களுக்கு இறுதியிலும் வந்து இருக்கும். அதாவது சற்று ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகளோடு தான் இருக்க போகிறீங்க. நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ ஆரோக்கியம் சம்மந்தமான பாதிப்புகள் எல்லாமே வந்து ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கல்விக்கான 2 முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கடினமாக நீங்கள் படிக்க வேண்டியிருக்குங்க. சொல்லப்போனால் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதிலும் சரி பகுப்பாய்வு செய்வதிலும் மனதை வந்து பயன்படுத்துவதிலுமே ஒரு சில சிரமங்களை வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சமயங்களில் கணக்கீடு மற்றும் சூத்திரங்களை பயன்படுத்தும் போது நிறைய தவறுகளானது ஏற்படலாம். ஸோ ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. அதனால் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் விரும்பிய உயர்கல்வியை பெறுவது அப்படிங்கிறது இந்த டைமில் மட்டும் சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். ஸோ இது 20 நாட்களில் கடந்து வாங்க. அடுத்து வரக்கூடிய கிரகநிலைகளுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தனுசு ராசி நேயர்கள் தொழில் ஆரோக்கியம் மற்றும் மாணவர்களுடைய கல்வி நிலை நிதி நிலை எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு அங்கம்தான். இது ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் இல்லை அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து அது பாதிப்புகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இதுபோல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும் பொழுது அதை தீர்ப்பதற்கு நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயம்னா பரிகாரம் தாங்க. கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு மட்டும்தாங்க துணையாக இருக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்துக்கோங்க.